வணக்கம். இது 12th ஸ்டாண்டர்டுக்கான ஒரு கிளாஸு. அதாவது 8th லெசன். 8th லெசன் வந்து நமக்கு பருப்பொருள் மற்றும் கதிர்வீச்சினுடைய இருமை பண்புகள். அந்த லெசனில் ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். என்ன டாபிக்னா, ஒளி மின்கலமும் அதன் வகைகளும். ஒளி மின்கலம்னா என்ன, அதனுடைய வகைகள் ஒவ்வொன்றும் என்ன அப்படிங்கிறத விளக்கமாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒளி மின்கலம்னா என்னன்னு முதல்ல தெரியணும். ஒளியாற்றலை மின்னாற்றலாக மாற்றும் கருவியே ஒளி மின்கலம் என்று அழைக்கப்படுகிறது. நம்மளுக்கு தெரியும், ஒரு ஆற்றலை இன்னொரு வகை ஆற்றலாக மாற்ற முடியும்னு தெரியும். அப்போ இந்த ஒளி மின்கலம் அப்படிங்கிறது பேர்லேயே இருக்குது. ஒளி மின், ஒளிங்கிறது ஒளியாற்றலை குறிக்கிறது, மின்னுங்கிறது மின்னாற்றலை குறிக்கிறது. அப்போ ஒளியாற்றலை லைட்டை கரண்ட்டாக எலக்ட்ரிக் கரண்ட்டாக மாற்றக்கூடிய ஒரு கருவி, அதாவது ஒளியாற்றலை மின்னாற்றலாக மாற்றக்கூடிய ஒரு கருவி தான் என்னது, ஒளி மின்கலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒளி மின்கலத்தினுடைய வகைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று வந்து ஒளி உமிழ்வு மின்கலம், 2 ஒளி வோல்டா மின்கலம், 3 ஒளி கடத்தும் மின்கலம். இது மாதிரி 3 வகையான மின்கலங்கள் இருக்குது. இது ஒவ்வொன்றையும் இப்போ விளக்கமாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒளி உமிழ்வு மின்கலம். ஒளி உமிழ்வு மின்கலம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் வந்து உண்மையான ஒளி உமிழ்வு மின்கலம். இந்த ஒளி உமிழ்வு மின்கலம்னா என்ன? ஒளி உமிழ்வுனா ஒளியை உமிழுமா அப்படின்னா கிடையாது. என்னத்தை உமிழும் அப்படிங்கிறத பாருங்கள். ஒளி அல்லது பிற கதிர்வீச்சு கேத்தோடில் படும் பொழுது எலக்ட்ரான் உமிழப்படுகிறது அப்படிங்கிறது தான் ஒளி உமிழ்வு மின்கலம்னு சொல்கிறோம். அப்போது இங்கே கேத்தோடுங்கிறது என்ன அப்படின்னா, இந்த டயக்ராமில் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பல்பு மாதிரி இருக்குது, கண்ணாடி குமிழ் மாதிரி இருக்குது. அது உள்ளே வந்து ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு தகடு மாதிரி ஒன்று தெரியுது இல்லையா, அந்த தகடு தான் கேத்தோடுன்னு சொல்லுவோம், எதிர்மின்வாயின்னு சொல்கிறது. அதில் ஒளி அல்லது பிற கதிர்வீச்சுகள், தகுந்த கதிர்வீச்சுகள் வந்து படுறப்ப அந்த கேத்தோட்லேருந்து எலக்ட்ரான்கள் உமிழப்படும். அந்த எலக்ட்ரான் உமிழப்பட்டு என்ன ஆகும்னா, அந்த ப்ரௌன் கலர் தகடுக்கு பக்கத்தில் சென்டரில் ஒரு ஒயர் மாதிரி இருக்கும் கருப்பாக, அந்த ஒயர் தான் ஆனோட். அந்த ஆனோடில் போயிட்டு எலக்ட்ரான் மோதும். இப்போ நமக்கு வந்து இந்த கேத்தோடும் ஆனோடுக்கும் இடையில எலக்ட்ரான்கள் வந்து பரிமாறப்படும் பொழுது நமக்கு வெளிச்சுற்றில் மின்னோட்டம் உருவாகும். இதுதான் நம்ம வந்து ஒளி உமிழ்வு மின்கலம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒளி படுறதுனால என்ன ஆகுதுன்னா, எலக்ட்ரான்கள் உமிழப்படுறது, எலக்ட்ரான்களை உமிழக்கூடிய ஒரு மின்கலம் தான் ஒளி உமிழ்வு மின்கலம்னு சொல்கிறோம். ரைட். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒளி வோல்டா மின்கலம். இந்த ஒளி வோல்டா மின்கலம் அப்படின்னா என்னென்னா, இந்த வோல்டா அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா, சர் அலெசாண்ட்ரோ வோல்டா முதல்ல மின்கலத்தை வடிவமைத்த ஒரு விஞ்ஞானி. சர் அலெசாண்ட்ரோ வோல்டான்னு சொல்லுவோம். அவருடைய ஞாபகமாக தான் நம்ம இப்போவும் மின் அழுத்தத்தினுடைய அலகை வந்து வோல்ட் அப்படிங்கிற அலகில் சொல்கிறோம். ஸோ அதனுடைய நினைவாக தான் அவருடைய நினைவாக தான் நம்ம வோல்ட் அப்படிங்கிற அலகை இன்னமும் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஸோ அதை குறிக்கிறது தான், மின் அழுத்தத்தை குறிக்கிறது தான் இந்த வோல்டா அப்படிங்கிறது. ஒளி வோல்டா மின்கலம்னா என்ன அப்படின்னா, இந்த ஒளி வோல்டா மின்கலங்கிறது பாருங்கள், இப்போ நம்ம வந்து சோலார் பேனல்னு சொல்கிறோம்ல, அந்த சோலார் பேனலில் இருக்கக்கூடிய எல்லா மின்கலமும் இந்த ஒளி வோல்டா மின்கலம் தான். இது எதனால் செய்யப்பட்டது அப்படின்னா, குறை கடத்திகளால் செய்யப்பட்டது. இந்த குறை கடத்திகள் அப்படிங்கிறது என்னென்னா, நமக்கு தெரியும், இந்த பொருட்களை வந்து 3 வகையாக பிரிக்கலாம். மின்சாரத்தை நல்லா கடத்தக்கூடிய பொருட்களை வந்து கடத்திகள். உதாரணமாக எல்லா உலோகங்களும், இரும்பு, வெள்ளி, தாமிரம், அலுமினியம், இதெல்லாம் வந்து கடத்திகள்னு சொல்லுவோம். அடுத்து மின்சாரத்தை கடத்தாத பொருட்கள் இருக்குது. எதுனா ரப்பர், பிளாஸ்டிக், ஆயில், இந்த மாதிரி பொருட்கள்லாம் மின்சாரத்தை கடத்தாத பொருட்கள். இது ரெண்டுக்கும் இடையில ஒரு பொருள் இருக்குது, அதுதான் குறை கடத்திகள் அப்படின்னு சொல்கிறது. இந்த குறை கடத்திகள்ங்கிறது என்ன அப்படின்னா, மிக குறைந்த வெப்பநிலையில் மின்சாரத்தை கடத்தாது, அதே வெப்பநிலையை உயர்த்துறப்ப மின்சாரத்தை கடத்த ஆரம்பிக்கும். இந்த மாதிரி அது கடத்து பொருள், கடத்தாத பொருள் ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறதுனால தான் இதை வந்து குறை கடத்திகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து இந்த குறை கடத்திகள் வந்து ஒரு ஒளி உணர்வு மிக்க பொருள். ஒளி உணர்வு மிக்க பொருள்னால் என்ன அப்படின்னா, அந்த பொருள் மீது ஒளி படும் பொழுது அதில் வந்து மின்னழுத்த வேறுபாடு உருவாகும். ஒளி பட்டுதுன்னா மின்னழுத்த வேறுபாடு உருவாகும். மின்னழுத்த வேறுபாடுனா என்னது? இப்போ நம்ம ஒரு செல் எடுக்கிறோம், எலக்ட்ரிக் செல் எடுக்கிறோம் அப்படின்னா, அதில் பார்த்தீங்கன்னா 2 முனைகள் இருக்கும், பாசிட்டிவ், நெகட்டிவ். அது ரெண்டுக்கு இடையில மின்னழுத்த வேறுபாடு இருக்கும். அதான் நம்ம வோல்டேஜ்னு சொல்கிறோம். 1.5 வோல்டேஜ்,
3 வோல்டேஜ்னு சொல்கிறோம்ல அதுதான். அது மாதிரி இந்த செல்லில் இந்த ஒளி வோல்டா மின்கலத்தில் ஒளி பட்டால் அந்த செல்லினுடைய 2 முனைகளுக்கு இடையில் மின்னழுத்த வேறுபாடு உருவாகிரும். ப்ளஸ் மைனஸ் வோல்டேஜ் வந்து உருவாகிரும். இதுதான் ஒளி வோல்டா மின்கலம். அந்த செகண்ட் டயக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒளி வோல்டா மின்கலம் எப்படி செயல்படுது அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கப்படம் அதில் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா 2 லேயர் இருக்கும். மேலே ஒரு லேயர், கீழே ஒரு லேயர். செமிகண்டக்டர் லேயர்னு இருக்கும். ரெண்டுமே செமிகண்டக்டர் லேயர் தான். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் பீம், அதாவது ஒளிக்கதிர் வந்து படுது. அது படுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா மேல் பக்க செமிகண்டக்டர் வந்து பார்த்திங்கன்னா எதிர்மின் வாயாகவும், கீழ்ப்பக்க செமிகண்டக்டர் வந்து நேர்மின் வாயாகவும் மாறுது. அப்போ 2 கண்டையில் ஒரு மின்னழுத்த வேறுபாடு உருவாகிறது அந்த டயக்ராம் காமிக்குது. ரைட், இதுதான் ஒளி வோல்டா மின்கலம். இதை வச்சு தான் நம்ம சோலார் பேனல் சேரும். ரைட், அடுத்த டைப் பார்க்கலாம். அடுத்த டைப்பு ஒளி கடத்தும் மின்கலம். இது பேர்லேயே இருக்குது. ஒளி கடத்தும் மின்கலம் அப்படின்னா என்னென்னா, இதுவும் குறை கடத்தியினால் செய்யப்பட்டது தான். இதில் உள்ள பிரின்சிபல் என்ன அப்படின்னா, அங்கே பாருங்கள், இந்த டயக்ராமில் நீங்கள் இந்த ஃபோட்டோ இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஒளி கடத்தும் மின்கலம், உண்மையான ஒளி கடத்தும் மின்கலம். அது வந்து ஒரே ஒரு ஒளி கடத்தும் மின்கலம் தான் இருக்குது இந்த படத்தில். அது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு ரிஃப்ளெக்டிவ் டேபிள் மேலே அது வச்சுருக்கிறதுனால அதோட இமேஜ் வந்து கீழே மிரர் மாதிரி தெரியறதுனால 2 இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் ஒன்று தான். இப்போ இந்த ஒளி கடத்தும் மின்கலமும் குறை கடத்தினால் செய்யப்பட்டது தான். இதனுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒளி படும்போது அதன் மின்தடை மாறுகிறது. மின்தடைனா நம்மளுக்கு தெரியும், மின்சாரத்தை அதாவது மின்னோட்டத்தை தடுக்கக்கூடிய ஒரு பண்பு தான் மின்தடைன்னு நம்ம சொல்கிறோம். அந்த மின்தடையினுடைய அளவு வந்து இந்த பொருள் மீது ஒளி படும் பொழுது மாறுதுன்னா என்ன ஆகும்னா குறையும், மின்தடை வந்து குறையும். மின்தடை குறைஞ்சதுன்னா என்ன ஆகும், ஒரு பொருளில் மின்தடை குறைஞ்சதுன்னா மின்னோட்டம் வந்து அதிகரிக்கும். அந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் இந்த ஒளி கடத்து மின்கலங்கள் செயல்படுது. இதுதான் ஒளி மின்கலங்களுடைய 3 வகைகள். ஓகே, நன்றி.